வணக்கம். இப்போவே கொலு வந்த மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வருது. இது வைகாசி மாசம் தான். புரட்டாசி மாசத்துக்கு இன்னும் 3-4 மாசம் இருக்கும்போதே இப்படி அழகான கொலு செட்டப்ல நான் வந்து நிற்கும் போதே எனக்கு நவராத்திரி வந்துருச்சோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. நான் வந்திருக்கிறது நற்பவி அப்படின்னு மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் பொம்மைக்கான ஒரு பெரிய ஷோரூமுக்கு வந்திருக்கேன். கொலு பொம்மைகளாலேயே நிறைச்சிருக்காங்க. நிறைய வித்தியாசமான இதுவரைக்கும் பார்க்காத நிறைய பொம்மைகள் புது வரவுகளா இவங்க கிட்ட இருக்கிறத நான் பார்த்தேன். புது வரவுகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நிறைய கடைகள்ல பார்த்துருந்தா கூட இவங்க கிட்ட இருக்கக்கூடிய திருத்தமான வேலைப்பாடோட அழகா அந்த லட்சணத்தோட கலரிங் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கிற மாதிரி புது பீஸ்னு பார்த்தாலே தெரிகிற மாதிரி இருக்கிற பொம்மைகளை தொடர்ச்சியா பார்க்க போறோம். ஸோ முதல்ல எக்ஸ்க்ளூசிவ் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தோன்னே நான் பார்த்து அட்ராக்ட் ஆகி நான் ரொம்ப ரசிச்ச ஒரு செட்டை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். முதல்ல வாங்க பார்க்கலாம். இவரை டக்குன்னு பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாண்டுரங்கன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பாண்டுரங்கன் மச்ச உருவத்துல எப்படி இப்படி அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற வகையில இருக்கு இல்லையா. பாண்டுரங்கன் வந்து காதுல மகர குண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் போன்ற அந்த குண்டலங்கள் தான் அணிஞ்சிருப்பாரு. கையை வந்து ஒரு டான்சிங் போஸ்ட்ல இருக்கிற மாதிரி இப்படி கையை நம்ம பரதநாட்டிய டான்ஸ் பண்றவங்கெல்லாம் முதல்ல கடவுள் வணக்கம் அப்படிங்கிறப்போ அந்த இடுப்புல கையை வச்சுட்டு தான் முதல்ல அந்த தட்டு தாளத்தோட வழிபாடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அவருடைய கை போஸ் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த சிலை வந்து பார்க்க மச்சாவதாரமா இருக்கு. ஆனா பாண்டுரங்கன் இந்த அமைப்புல நான் இதுதான் முதல் முறையா பார்க்குறேன். உங்களுக்கு எல்லாமும் ஆச்சரியம் தரக்கூடிய வகையில ஒரு கிரியேட்டர் எந்த அளவுக்கு யோசிச்சு மகாவிஷ்ணுவா இருக்கக்கூடிய பெருமாளை தசாவதாரத்துல அதுலேயும் பாண்டுரங்கனுடைய ஒரு பக்தர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு விரும்பக்கூடிய வகையில தசாவதாரம் எல்லாமே பாண்டுரங்க பெருமாள் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனைக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல என்னோட பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா மச்சாவதாரம் பார்த்துட்டீங்க, வரிசையா பாருங்க கூர்மம், அதுலேயுமே அதே மாதிரி ஷேப் கைகள் வச்சிருக்கிற அமைப்பு, மகர குண்டலம் இருக்கும். அவருடைய நெற்றியில வச்சிருக்கக்கூடிய அந்த திருமண் அது கூட பாண்டுரங்கனுக்கு இருக்கிற மாதிரியே அமைப்புலயே முழுக்க 10 அவதாரங்களையுமே அதே அமைப்புலயே பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்னா கூட பார்க்க போறோம். முதல்ல ஓவராலா நீங்க ஒரு வியூ பார்த்துருங்க. பாண்டுரங்க தசாவதாரம் அப்படிங்கிறது முதல் முறையா நான் கேள்விப்படுறேன். இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னா அது எனக்கு தெரியல. ஆனாலும் புதுமைகளை கொண்டு வர்றது ஆர்டிசன்ஸோட ஒரு பெரும் பணியா இருந்துட்டு இருக்கு. நிச்சயமா இந்த மாதிரி கிரியேட்டிவா பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். எந்த ஸ்வரூபத்துல இருந்தாலுமே நம்ம பெருமாளை ஆராதிக்க போறோம். பாண்டுரங்க ஸ்வரூபத்துல அவருடைய தசாவதாரத்தை நம்ம பார்த்து சந்தோஷப்படுறோம். மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராமர், ராமர், பலராமர், கிருஷ்ணர், கல்கி 10 அவதாரங்களையுமே பாண்டுரங்கர் உருவத்தை வச்சு பாண்டுரங்கருடைய மிக தீவிர பக்தரா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஆர்டிசன் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான கிரியேட்டிவான நிறைய விஷயங்கள் எல்லா ஆர்டிசன்ஸும் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கொலு பிரியர்களா இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது ரொம்ப யூனிக்கான ஒரு செட்டு. ராவணன் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது, 10 தலை ராவணன் உட்கார்ந்துருக்காரு. ராவணனுக்கு முன்னாடி சிவபூஜை அவர் செய்யற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பை வச்சிருக்காங்க. ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனா இலங்கேஸ்வரன் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. ஈஸ்வர பட்டமே அவருக்கு கிடைச்சிருக்குன்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு சிவபக்தர் அப்படிங்கிறது நம்ம தெரியணும். கையில அழகா மணி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தூபக்கால் வச்சுட்டு அவர் வந்து தீபாராதனை காட்டக்கூடியது. இங்க அப்படி அழகான விளக்கு ஏத்தி விளக்கு எறிகிற மாதிரியான காட்சிகள், நைவேத்தியங்கள், பூக்கள் எல்லாமே வச்சிருக்கிற மாதிரி இந்த சிவலிங்கத்தோட 10 தலை ராவணன் அமர்ந்த கோலத்துல சூப்பரா பூஜை நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு செட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். உங்களுக்கும் இது புதுமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பாக்குறது அன்னை மீனாட்சி அப்படியே அந்த ஹோம குண்டத்திலேருந்து அவங்க வருவாங்க இல்லையா, வெளியில ஒரு சின்ன குழந்தையா பட்டு பாப்பாவா வெளியில வருவாங்க இல்லையா, அந்த காட்சி தான் அழகா நீங்க பாக்குறீங்க. ஒவ்வொரு விதத்துல இந்த தடாதகை நாச்சியார், தடாதகை பிராட்டியார வெவ்வேறு விதமா பல ஆர்டிசன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பர்பிள் அண்ட் எல்லோ கலர் பாவாடை போட்டுட்டு வர்றது ரொம்ப அழகா இருக்கு. அதே பர்பிள் கலர்ல பிளவுஸும் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன்ல அந்த கலரிங் பண்ணியிருக்காங்க.
சக்தி வழிபாட்டுல அம்பாள் உபாசகர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தெய்வம் அப்படின்னா லலிதாம்பிகை ராஜராஜேஸ்வரி, லலிதா திரிபுர சுந்தரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அம்பாள். அவங்களுடைய தர்பார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். ரொம்ப அழகா ஒரு சூப்பரான ஒரு செட்டா வச்சிருக்காங்க. இது நான் முதல் முறையா இப்ப ரீசன்ட் டைம்ல நிறைய கொலுபொம்மைகள் கடைகளுக்கு போயிட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட இருக்கிறது எக்ஸ்க்ளூசிவா நான் பாக்குறேன். இங்க பாருங்க, ஒரு அழகான பீடம் மாதிரி ஒரு பலகை கொடுத்துருக்காங்க. அந்த பலகையே நல்ல ஹெவியா இருக்கு. ஸோ அந்த பலகையை வந்து ஒரு தர்பாருடைய அமைப்பு மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அழகா கோலம் எல்லாம் போட்டு அந்த பலகை அமைஞ்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான ஒரு ஆசனம். பின்னாடி பாத்தீங்கன்னா சிவபெருமான் இருப்பார் இல்லையா. இது வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி என்ன அமைப்பு அப்படிங்கிறத நான் சொல்றேன். முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க ஸ்ரீ சக்கரம் இருக்கு, மகாமேருவை வச்சிருக்காங்க. இப்போ வரிசையா நான் சொல்றேன் பாருங்க. இந்த சிம்மாசனத்துக்கு 4 கால்கள் இருக்கும், ஒரு பலகை இருக்கும். பொதுவா ஒரு டேபிள் அப்படின்னாலே 4 கால் வரணும், ஒரு பலகை வரணும். இந்த 4 கால்களா யார் யார் இருக்காங்கன்னா, படைத்தலுக்கான தெய்வமாக பிரம்மா இருக்காரு ஒரு கால்ல, அப்புறம் காத்தலுக்கான தெய்வமா மகாவிஷ்ணு இருக்காரு, அழித்தலுக்கான தெய்வமா ருத்ரன் அப்படிங்கிறவர் இருக்காரு, அடுத்தது மறைத்தல் அப்படிங்கிற தொழிலை செய்யக்கூடியவர் மகேஸ்வரன், அடுத்தது சதாசிவம் அப்படிங்கிறவர் தான் அருளல் அப்படிங்கிற ஒரு தொழிலை செய்யறாரு. அவர் தான் இந்த பலகையில இருக்காரு. நம்ம எப்போதுமே என்ன நினைச்சு கன்ஃபியூஸ் ஆவோம் அப்படின்னா, லலிதாம்பிகை வந்து சிவபெருமான் மேல ஏறி உட்கார்ந்துருக்காங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். இப்ப நான் சொன்ன இந்த 5 விஷயங்களையும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு டேபிள் அப்படின்னாலோ இல்ல ஒரு சிம்மாசனம்னா அதுல 4 கால்கள் இருக்கணும், ஒரு பலகை இருக்கணும் உட்கார்றதுக்கு. அப்ப இந்த 4 கால்களும் இந்த 4 தெய்வங்கள், பலகையில சிவனுடைய இன்னொரு அம்சமா இருக்கக்கூடிய சதாசிவம் படுத்துட்டு இருக்காரு. அதாவது பலகை அப்படிங்கிறதுனாலதான் அவர் படுத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த அமைப்புல காட்டியிருக்காங்க. இந்த 5 தொழில்களை பேஸ் பண்ணி தான் லலிதாம்பிகையினுடைய தர்பார் நடக்குது. இப்போ இங்க அவங்களுடைய 2 குழந்தைங்களும் பக்கத்துல இருக்காங்க. யார் யாருன்னா, இங்க முருகப்பெருமான் இருக்காரு, அந்த பக்கம் பிள்ளையார் இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு உதவுறதுக்காக சாமரம் வீசக்கூடிய ஒரு நிலையில 2 பேர் இருக்காங்க. யார் யாரு அப்படின்னா, இந்த பக்கம் சரஸ்வதி இருக்காங்க, அந்த பக்கம் மகாலட்சுமி இருக்காங்க. இதுதான் ராஜராஜேஸ்வரியினுடைய தர்பார் அப்படிங்கிறது. நிறைய பேரு ராஜராஜேஸ்வரி தர்பார் தீம் வைப்பீங்க, எல்லாமே நீங்களே கஸ்டமைஸ் பண்ணுவீங்க, வீட்டுல இருக்கக்கூடிய சிலைகளை வச்சு ஃபிட் பண்ணுவீங்க. அப்படி பண்றதை விட ஒரு செட்டப்பை அப்படியே ப்ராப்பரா வாங்கும் போது எல்லாமே அந்தந்த ரேஷியோல இருக்கும். பொம்மைகளுடைய பார்வையில நம்ம பார்க்கும்போது ராஜராஜேஸ்வரி தான் பெருசா தெரியணும், அவங்க தான் பேரரசியா இருக்காங்க, அது கரெக்டா தெரியற மாதிரியும், நின்ற திருக்கோலத்துல சாமரம் வீசக்கூடியவங்க நின்ற திருக்கோலத்துல இருக்கணும். அப்படிதான் லக்ஷ்மி சரஸ்வதியும் இருக்காங்க. மற்ற தெய்வங்களும் இதே மாதிரி கோலத்துல தான் இருக்கணும். அப்படியே பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. இந்த செட்டு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. நற்பவியில வச்சிருக்கிற பேர் எலி கணபதி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கியூட்டா அந்த மூஞ்சூரை பிள்ளையார் வந்து எப்படி அணைச்சுக்கிட்டு, நம்ம பொதுவா நமக்கு ரொம்ப பிரியமானதை தான் அணைச்சிப்போம், ஏன்னா கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு இந்த குழந்தைங்க எல்லாம் பொம்மைகளை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, அதாவது தன்னோட கூட பிறந்த சிப்ளிங்ஸ்க்கே கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க குழந்தைங்க அவங்களோட டாய்ஸை. அந்த மாதிரி இந்த மூஞ்சூரை பிள்ளையார் அணைச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப அழகான ஒரு சிலை. பார்க்கும்போதே அவர் முகத்துல அந்த ஒரு கியூட்னஸ் இருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்து ரசிக்க முடியும். ரொம்ப அழகா இருக்கு. இப்போ விஷ்ணு துர்க்கையோட தரிசனம் நம்ம பண்ண போறோம். இங்க பாருங்க, அந்த மகிஷன் மேல ஏறி நிற்கக்கூடிய துர்க்கை அம்பாள். அவங்க முகத்துல ஒரு சாந்தம் தெரியுது. ஒரு வாரியருக்குரிய அந்த கேடயம் அது இதெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஆயுதங்கள் வந்து இந்த பக்கம் 8 கைகள், இந்த பக்கம் ஒரு 8 கைகள், 16 கைகள், அதை தவிர 2 கைகள்னு சேர்த்து 18 கைகளோட துர்க்கை விஷ்ணு துர்க்கையா இருக்காங்க. அப்படி எல்லா ஆயுதங்களோடையும் நின்ற திருமேனியில அழகா வடிவமா சிங்கத்து முன்னாடி நின்றுட்டு இருக்கிற அழகு ரொம்பவே அமைச்சலா இருக்கு. ஒரு நேர்த்தியான சிலைக்குரிய லட்சணத்தோட இருக்கு பாருங்க. ஆரணியில இருக்கக்கூடிய ரேணுகா தேவி அம்பாள் தான் நீங்க பாக்குறது. போன வருஷமா அந்த சமயத்துலதான் இந்த பொம்மை வந்தது. நிறைய பேர் வாங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா போன தடவை மோல்டு வந்து ரொம்ப கம்மியா இருந்து சில கடைகள்ல மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ நீங்க உங்களுக்கு ரேணுகா தேவி அம்பாள் வந்து நம்ம வீட்டுல வச்சு இந்த வருஷம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா
ரஷ் பண்ணி வாங்கிருங்க. ஏன்னா இந்த அம்பால்லாம் ஒரு கொலு செட்டப்ல நடுவுல வைக்கும் போது குழந்தைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா பார்ப்பாங்க. ஏன்னா அந்த கிரீடத்தோட அமைப்பா இருக்கட்டும், சுத்தி ஒரு சூரிய பிரபை இருக்கிற மாதிரி அந்த புடவையினுடைய அந்த விசிறி போன்ற அமைப்பு இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். கொலுல பொம்மைகளுடைய அந்த ஒரு லுக் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரியான பொம்மைகளை நம்ம சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா வைக்கணும். கருமாரியம்மனை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோன் ஃபினிஷ்ல அங்கங்க அந்த கோல்டு அண்ட் வந்து அவங்களுடைய ஆடை வந்து அந்த புடவை மஞ்சள் நிறத்துல கொடுத்து எப்படி கோயில்ல ஒரு விக்கிரகம் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மள அப்படியே இழுக்கிற மாதிரி ஒரு ஈர்ப்போட நம்மள இழுக்கிற மாதிரியான ஒரு கருமாரியம்மன் சிலை தான் நீங்க பாக்குறது. பூக்குடையே பாக்குறீங்க. பூக்குடை இன்னொன்னே யார் ஞாபகம் உங்களுக்கு வரும்? கண்டிப்பா பெரியாழ்வார் ஞாபகம் வரணும். வடபத்திர சாயி கோயில்ல அந்த நந்தவனத்தை பராமரிப்பு இவர் தான் பண்ணிட்டு இருப்பாரு. மடியில குழந்தை ஆண்டாளை வச்சிட்டு இருக்காரு. ஆண்டாளுக்கு ரொம்ப பிரியமான கிருஷ்ணரையும் வச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கூடு கிருஷ்ணரை அப்படின்னு அப்பாவுக்கு பொண்ணுக்கும் ஒரு போட்டி நடக்கிற மாதிரியான அழகான காட்சி. பெரியாழ்வார் அந்த தலையில அவர் வச்சிருக்கிற அந்த குடுமியிலிருந்து அவர் நெற்றியில அந்த திருமண் வச்சிருக்கிறதுலேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாம். அவருடைய ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தா அந்த பூக்கூடை அவருக்கு பக்கத்துல எப்போதுமே இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி ஆண்டாள் வர்றப்பெல்லாம் கிருஷ்ணர் கூடவே ஓடி வந்துருவாரு. இப்படி ஒரு அழகான சிலை. இந்த ஏரோப்ளேன்லாம் கண்டுபிடிக்கிற காலத்துக்கு முன்னாடியே வானத்துல பறக்கக்கூடிய ஊர்தின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளோட புராண கதைகள் அது வந்து ஒரு கட்டுக்கதை அப்படி இப்படின்னு சொல்ற கூட்டமும் இருக்கு. இல்ல அதெல்லாம் நிஜமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் நம்மளை போல பக்தர்கள் நிறைய பேர் இருக்கும். அப்படி இப்ப நீங்க பாக்குறது புஷ்பக விமானம். அந்த காலத்திலேயே வானத்துல பறக்கக்கூடிய வகையில ஒரு விமானம் இருந்திருக்கு. அதுக்கு வந்து புஷ்பக விமானம்னு பேரு. இங்க பாத்தீங்கன்னா அன்னப்பறவை அதை சுமந்து போற மாதிரியான ஒரு அழகான ஒரு மண்டபம் மாதிரி அமைப்பு. இந்த புஷ்பக விமானத்துக்குள்ள அவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ல இப்போல்லாம் நமக்கு 300 சீட் இருக்கு, 400 சீட் இருக்கு அப்படின்லாம் சொல்றோம். எவ்வளவு பெரிய ஒரு பறவை வந்து இதை சுமந்து போற மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம். அழகா ராமரும் சீதாவும் அமர்ந்திருக்காங்க. லக்ஷ்மணர் இருக்காரு, அங்கதன், சுக்ரீவன் இவங்கெல்லாமும் இருக்காங்க. அடுத்தது ஆஞ்சநேயர் இருக்காரு, விபீஷணர் இருக்காரு. இப்படி யார் யாரெல்லாம் அயோத்தியாவுக்கு வந்து சேரணுமோ அவ்வளவு பேரும் ஸ்ரீலங்காலேருந்து இந்த புஷ்பக விமானத்துல புறப்பட்டு வர்ற மாதிரியான ஒரு காட்சி. இப்போ இந்த சிலையை வாங்கி வைக்கும் போது நமக்கு என்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னா, புஷ்பக விமான செட்டாவே நீங்க ஒரு வருஷம் காட்டலாம். இன்னொரு வருஷம் உங்களோட தீமை நீங்க மாத்தலாம். அம்பால வந்து புஷ்பக விமானத்துக்குள்ள அமர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க அழகா அலங்காரம் பண்ணி உள்ள வச்சு வேற மாதிரி ஒரே விஷயத்த நம்ம மல்டி பர்பஸா நம்ம திமேட்டிக்கா நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு போகலாம். அதுதான் இந்த மாதிரியான சிலைகள் வாங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். இந்த புஷ்பக விமானத்தோடைய இந்த மண்டபம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. பறவையுமே லட்சணமா பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே அந்த முகபாவத்தெல்லாம் நீங்க பார்க்கும்போது, குறிப்பா இங்க ஆஞ்சநேயர் பாருங்க கை கட்டி வாய் புத்தி நிக்கிற மாதிரி அப்படியே கை கட்டிட்டு நிக்கிறாரு. விபீஷ்ணர் அப்படியே காலடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு, ராமர் காலடியில. அந்த மாதிரியான அழகான ஒரு செட் இது. இப்ப நீங்க பாக்குறது அன்னமாச்சாரியா மடியில திருப்பதி வெங்கடாஜலபதி பாலாஜி அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. அவரை வந்து குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காரு. அன்னமாச்சாரியா அப்படிங்கிறவரு தெலுங்குல ஒரு மிகப்பெரிய பொயட். அவர் வந்து லட்சக்கணக்கான பாடல்கள் கிருத்தீஸ் வந்து பெருமாளுக்காக எழுதியிருக்காரு. அதுல சிறப்பான பாடல் தான், ரொம்பவே ஃபேமஸான ஒரு பாடல் தான் பிரம்ம மொக்கட்டே அப்படிங்கிற அந்த பாட்டு. அவர் எழுதின அந்த செப்பேடுகள்லாம் ஒரு ரூம்ல, அதாவது திருப்பதி கோயில்ல ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டாங்க. அது வந்து அதுக்கப்புறம் யாருமே அந்த ரூமை திறந்து பார்க்கல. இப்போதான் 1950s ஆர் 60s அந்த டைம்ல தான் அந்த ரூமை திறந்து அந்த செப்பேடுகள் எல்லாம் எடுத்திருக்காங்க. நம்ம கையில இப்ப கிடைச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியான செப்பேடுகள் தான். அவர் லட்சக்கணக்கா எழுதியிருக்காரு பெருமாள் பேர்ல. அதுதான் அன்னமாச்சாரியா பத்தியான தகவல். நிச்சயமா இது வந்து ஒரு நியூ அரைவல் அப்படிங்கிறதுனால நிறைய பேரு இது ஒரு ஈர்ப்போட வாங்கி வைப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வருஷம் நிறைய பேர் வீட்டுல ராமாயணம் தீம், ராம்லலா, அயோத்தியா ராமருடைய தீம் வந்து நிறைய பேர் வைக்க போறாங்க. அது மட்டும் உறுதி. அப்படி பெரிய இடம் இல்லை, என்னால ரொம்ப பெருசாலாம் ராமாயணத்தை டெபிக் பண்ண முடியலன்னா, ராமர் பட்டாபிஷேக காட்சியை காட்டினாலே அதுல எல்லா விஷயங்களும் அடங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா
வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் ராம பட்டாபிஷேக அந்த சிலையை வச்சு வழிபட்டாலே நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இப்ப ராமர் சீதாவோட பட்டாபிஷேக காட்சி மாதிரி. கீழே ஆஞ்சநேயர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, பக்கத்திலேயே லக்ஷ்மணர் இளைய பெருமாள் இருக்காரு, பின்னாடி சாமரம் வீசக்கூடியவர்கள் இருக்காங்க. சிம்மாசனத்துல அழகா தன்னோட மனைவியோட ஏகபத்தினி விரதன் அப்படி அந்த ராஜ பரிபாலனத்தை தொடங்கக்கூடிய காட்சி தான் இப்ப நீங்க பாக்குற ராமர் பட்டாபிஷேக செட்டு. ரொம்ப சின்ன சைஸு, 1/2 அடி தான் இதனுடைய பிளாட்ஃபார்மே, 4 இன்ச்சு தான் பொம்மையோட சைஸே. அதுலேயும் ஆஞ்சநேயர்லாம் இன்னும் 2.5 இன்ச்சு 3 இன்ச்சுக்குள்ளார வந்துடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு குட்டி சைஸ் மினியேச்சர் ராமர் பட்டாபிஷேகம் தான் நீங்க பாக்குறீங்க. ராமானுஜரை பாருங்க, எவ்வளோ அழகா பெருமாளுக்கு முகத்துக்கு அலங்காரம் பண்ணி விட்டு திருமண் வச்சு விட்டு எப்படி ஒரு ஆசை பாருங்க. நவபக்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய வகைகள்ல அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை ஒவ்வொரு வகையா வழிபடுவாங்க. அந்த மாதிரி இங்க தனக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துக்கு முக அலங்காரத்திலேருந்து எல்லாம் நான் தான் பண்ணி விடுவேன்னு சொல்லி மண்டி போட்டு ராமானுஜர் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. அவர் மண்டி போட்டதுனால உயரம் குறைஞ்சு போச்சு. அந்த உயரத்துக்கு பெருமாள் வந்துடுறாரு பாருங்க, குனிஞ்ச மாதிரி. அவருடைய அந்த திருவுருவத்தை பார்த்தா அந்த குனிஞ்சு இருக்கிற அந்த காட்சி தெரியும். அப்படி அழகா முகத்தை காட்டுறாரு குனிஞ்சு பவ்யமா. பெருமாள் அந்த பக்தருக்கு முன்னாடி பணியக்கூடிய காட்சி எவ்வளவு அழகா டெபிக் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த சிலையில. எவ்வளோ அழகான ஒரு காட்சி. ராமர் ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பரான காட்சி பாருங்க. ஆஞ்சநேயர் எவ்வளோ உரிமையோட அப்படியே ராமர் தோல் மேல கை போட்டிருக்காரு. ஃப்ரெண்டு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அணைச்சிட்டு இருக்கிறது. அவர் தோல் மேல கை போட, இவர் தோல் மேல கை போடன்னு இவ்வளோ அழகான ஒரு சிற்பமா பார்க்குறோம் நம்ம. இது நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் அந்த முகத்துல அந்த பாவங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இன்னொன்னு இது ரொம்ப பெருசாவும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.25 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கான ஒரு சிலையாவும் இருக்கு. ஸோ ராமாயணம் தீம்ல இது ஒரு முக்கியமான அம்சம். இப்ப ராமருக்கும் ஆஞ்சநேயருக்குமான அந்த பக்தியை பத்தி வெளிப்படுத்துற மாதிரியான ஏதாவது காட்சி அமைப்புகள் நீங்க வச்சீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு சிலையா இருக்குங்கிறதுனால உங்களுக்கு நான் இப்படி ஒரு காட்சி ஒரு சஜஷன் கொடுக்குறேன். லட்டு கோபால்னு பொதுவா கிருஷ்ணரை சொல்லுவோம். இவரோட கண்ணமே அப்படியே லட்டு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி உடனே கண்ணத்தை கிள்ளணும்னு ஆசை வர்ற அளவுக்கு கொழு கண்ணத்தோட இருக்கிறாரு. ரொம்ப சூப்பரா இருக்காரு இந்த கிருஷ்ணர். பார்க்க ஆசையா இருக்கு. கண்ணு திருத்தமா எழுதி கண்கள் பேசுற மாதிரி அற்புதமா ஒரு சிலை வடிச்சிருக்காங்க. அவரோட ப்ராப்பர்ட்டின்னு எப்போதும் புல்லாங்குழல் கையில இருக்கிறதா இருக்கட்டும், பானை அந்த வெண்ணத்தாழி இருக்கிறது அவருக்கு எப்போதுமே அவர் கூடவே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸோட மயிலிறகு தலையில இருக்கிற மாதிரி சூப்பரா அழகா பண்ணியிருக்காங்க. அவருக்கு லைட்டா ஒரு தொப்பையும் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு. இந்த மாமா மாமி எப்போதும் எப்படி இருப்பாங்க, நின்ற திருக்கோலத்துல நம்ம பார்த்திருப்போம். எல்லார் வீட்லயும் ஒரு ஆண் உருவம் பெண் உருவம்னு மரப்பாச்சி வைக்கிற மாதிரி இந்த மாமா மாமி உருவங்கள், அதுல ஐயங்கார் ஐயர் இன்னும் இப்படி நார்மலா இப்படி எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். கிருஷ்ணர் ஆண்டாள்னு இங்க பாருங்க, 2 பேரும் ரொம்ப கியூட்டா இருக்காங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த திருக்கோலத்துல. அதாவது முதிர்ச்சி தெரியுது, அதே நேரத்துல ஒரு கியூட்னஸும் இருக்கு. ஒரு கியூட்னஸோட அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் நகைகள், இவங்க ஒரு பஃப் கை எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பரா நல்லாவே அழகா இருக்காங்க மாமி. பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. நவராத்திரிங்கிறது கலைக்கான ஒரு விழா மட்டும் இல்லை. நம்மளுடைய வேண்டுதல்களை எல்லாம் நம்ம 9 நாட்கள் நம்ம அம்பாள்கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிற ஒரு அற்புதமான ஒரு பீரியடு தான் நவராத்திரி விழா கொண்டாட்டங்கள்னு நம்ம பார்க்குறோம். அப்படி ஒவ்வொரு வீட்டில் இப்போ குழந்தைக்கு வேலை கிடைக்கணும், அல்லது படிப்பு நல்லா வரணும், அல்லது திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் வேணும், வீடு கட்டணும், இப்படின்னு நிறைய பிரார்த்தனைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அந்த பிரார்த்தனைகளுக்கு தகுந்த மாதிரி சிலைகளை வாங்கி வச்சு நம்ம அம்பால வழிபாடு பண்ணும்போது அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறத நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. லைஃப்ல அந்த ஸ்டெப்ஸுங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே படிப்படியா நம்மளுடைய வளர்ச்சி தான் அது. அப்படியே ஒரு தடவை 3 படியில ஒரு கொலு வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அவங்கள லைஃப்ல நீங்க சந்திச்சீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது 3 படியில ஆரம்பிச்சேன்பாங்க. ஆனா அவங்க கிட்ட அப்புறம் 5 படி 7 படின்னு பொம்மைகள் சேர்ந்துட்டே இருக்கும். அவங்க வாழ்க்கையிலையுமே நல்ல ஒரு வளமான ஒரு வளர்ச்சியை பார்ப்பாங்க. அதுதான் நவராத்திரியினுடைய
மிக முக்கியமான சிறப்பு பலன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி வீட்டுல வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சுகவீனமா இருக்காங்க, பிரச்சனைகள் அடிக்கடி வியாதிகள் தொல்லைகள் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, சென்னையில இருக்கக்கூடியவர்கள் திருவள்ளூர் வீரராகவ பெருமாளை தான் வைத்தியர்னு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பெருமாள் தான். முக்கியமா உடம்பு சரியில்லாதவங்க வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள். அவரோட சிலை தான் நீங்க பாக்குறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவராத்திரி நேரத்துல வயசானவங்க உங்க வீட்டுல இருந்து உடம்பு கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கிறாங்கன்னா வீரராகவ பெருமாளுடைய சிலையை வாங்கி நீங்க நவராத்திரி டைம்ல வச்சு வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க அப்படிங்கிறது நான் வந்து ஒரு பரிந்துரையா கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா வீரராகவ பெருமாளுடைய அந்த திருமேனி, அவருமே கிட்டத்தட்ட திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி மாதிரி இருப்பாரு. என்னன்னா சிவலிங்கம் மட்டும் இருக்காது, மற்றபடி அவருடைய உந்தியிலிருந்து பிரம்மா வந்திருக்கிறது, ஆதிசேஷன் அது மேல பள்ளி கொண்ட பெருமாளா இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பாக்குறோம். இப்போ இங்க கீழே இவ்வளவு சிலைகள் இருக்கு இல்லையா, இதுல நர்தன கிருஷ்ணர் மாதிரி நான் நினைக்கிறேன். மற்றது யாருமே எனக்கு தெரியல. சனகாதி முனிவர்களா யார் என்னன்ற விவரம் எனக்கு தெரியல. நானும் ப்ரௌஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையில நிச்சயமா இதை பத்தி உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க. கீழே இருக்கக்கூடிய சிற்பங்கள் யாரை பத்தி விஷயம் அதுல கொடுத்துருக்காங்கன்றத நிச்சயமா உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்கேன். சாய்நாதரை குழந்தை மாதிரி நம்ம ஊஞ்சல்ல போட்டு தாளாட்டலாம். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த ஊஞ்சல்ல சாய்நாதர் படுத்துட்டு இருக்கிற ஒரு திருக்கோலம் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. சூப்பரான இந்த ஊஞ்சல் செட்டப் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா காஞ்சி மகா பெரிவா தீம் வைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவரையுமே ஊஞ்சல்ல ஆசுவாசமா படுத்தி அவரையுமே ஊஞ்சல்ல வச்சு ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டருக்கு அப்படி தோணி இருக்கு. அழகா ஊஞ்சல்ல அவரை அமர்த்தி வச்சு சிறப்பா பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிசன். ரொம்ப அழகான 2 மகான்களையும் நம்ம பார்க்குறோம். சமயபுரத்தால் வந்து முகம் வந்து எப்போதும் அந்த சிவப்பு கலர்ல தான் இருக்கும். பொதுவா இப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய சமயபுரத்தால் பாத்தீங்கன்னா முகத்துல ஸ்கின் டோன் கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த ஆர்டிசன் ரொம்ப அழகா அந்த முகம் வந்து அவ்வளவு லட்சணமா ஒரு ஆங்காரியாலாம் இல்லாம சாந்த சொரூபியா சமயபுரத்தாளுடைய முகம் வந்து அப்படியே சிவப்பு கலர்லயே கரெக்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த புடவை மடிப்புல இருந்து எல்லாமே ரொம்ப அழகா அமைப்புல சூப்பரா இருக்கு இந்த சிலை. மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்பாளை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. ரொம்ப அழகா ஸ்டோன் ஃபினிஷ்ல கொடுத்து அதே நேரத்துல அந்த திருவாட்சி மட்டும் கோல்டு கலர்ல அழகா கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் தான் கொலு வைக்க போறோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து பல வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கிற நம்ம ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம இந்த பிள்ளையார் லக்ஷ்மி சரஸ்வதி ரொம்ப அடிப்படையா எல்லா வீடுகள்லையும் இருக்க வேண்டிய தெய்வங்கள், முழு முதற் கடவுளா இருக்கக்கூடிய பிள்ளையார். கல்வி நம்ம குடும்பத்துல எல்லா குழந்தைகளும் படிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ சரஸ்வதி கடாட்சம் வேணும். எல்லாருமே குடும்பத்துல ஒரு வளமை இருக்கணும்னா லக்ஷ்மி கடாட்சமும் வேணும். இந்த 3த்தையும் அனுகிரகமா கொடுக்கணும். அவங்க குடும்பத்துல நவராத்திரி மென்மேலும் சிறப்பா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தோட ஒரு பிரார்த்தனையோட நம்ம இந்த மாதிரி ஒரு சிலையை அழகா வாங்கி கொடுக்கலாம். தட்சிணாமூர்த்தி எவ்வளவு திருத்தமான ஒரு சிலை பாருங்க. சனகாதி முனிவர்கள்னு 4 முனிவர்கள், பிரம்மாவுடைய 4 பசங்களும், நம்ம பசங்கன்னு சொல்றோம், அவங்கெல்லாம் சிறப்பான முனிவர்கள். சனகாதி முனிவர்கள்னு பிரம்மாவுடைய 4 புத்திரர்களும் தட்சிணாமூர்த்தி காலடியில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய திருக்கோலத்தோட தட்சிணாமூர்த்தி முயலகன் மேல கால் வச்சிட்டு இருக்கிற மாதிரி அமைப்புல சிவஸ்வரூபமா இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சிலைய நீங்க பாக்குறீங்க. கொல்லூர் மூகாம்பிகை தான் நீங்க இப்ப பாக்குறது. ரொம்ப அழகான ஒரு சிலை. 1.5 அடி உயரத்துல இருக்கக்கூடிய இந்த சிலை பார்க்கறதுக்கு லட்சணமா, அதுலயும் இங்க அம்பாளுடைய முகத்துல மூக்குத்தி வரைக்கும் அந்த ஸ்டோன் ஒர்க்கை வச்சு அழகு பண்ணி காட்டியிருக்காங்க. ரொம்ப திருத்தமான ஒரு சிலையா இங்க பார்க்க முடியுது. என்னோட உயரம் அளவுக்கு இருக்கு பாருங்க இந்த கிருஷ்ணர். கீழே வந்து ஒரு 1 ஃபீட் உயரத்துக்கு தான் ஒரு மனை இருக்கு. அவ்வளவு பெரிய கிருஷ்ணர் இங்க பாக்குறதுக்கு நல்லா அந்த புல்லாங்குழல் இசைச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்காரு. ராம் பரிவார் செட்டும் அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு 3.5 அடி உயரத்துக்கு அந்த அளவுக்கு பெருசா ராம் பரிவார் செட்டு பாக்குறோம். இப்ப நம்ம பெரிய பெரிய பொம்மைகள்லாம் பார்க்க போறோம். அலங்காரத்துக்காக நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள்ங்கிற மாதிரி அழகழகான பொம்மைகள்லாமும்
இவங்க கிட்ட பேரா வாங்க முடியும். சிவபார்வதியும் பாத்தீங்கன்னா 3 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய சிவபார்வதி ரொம்ப அழகா இருக்காங்க. அந்த அர்த்தநாரீஸ்வரர்ல பார்வதி தேவியினுடைய புடவையில கூட நிறைய வேலைப்பாடுகள்லாம் பண்ணி அழகு பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா துர்கா லட்சுமி சரஸ்வதினு நம்ம முப்பெரும் தேவியருக்கான விழாவை தான் நவராத்திரியை நம்ம கொண்டாடுவோம். நடுவுல துர்கை இருக்காங்க ரொம்ப அழகா. இந்த பக்கம் மகாலட்சுமியும் இந்த பக்கம் சரஸ்வதியுமா முப்பெரும் தேவியரா காட்சி கொடுக்குறாங்க. 3 அடி உயரத்துக்கு இந்த சிலைகள் இருக்கிறது ரொம்பவே ஜைஜாண்டிக்கா இருக்கு. ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா நம்ம நவராத்திரியில இந்த சிலைகளை அற்புதமா வைக்க முடியும். ஆண்டாளுமே அதே அளவுக்கு பெருசா இருக்காங்க. வைணவர்கள் ஆண்டாளை பிரதானப்படுத்தி காட்டணும்னா அந்த மாதிரி வைக்க முடியும். பக்கத்திலேயே தன்வந்திரி இருக்காரு. சூப்பரா ரொம்ப பெயிண்டிங்கோட அழகு சொல்லி நம்ம விவரிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அழகான பெயிண்டிங்கா இருக்கு. புதுசா பளிச்சுன்னு இருக்கு. இங்க பாருங்க, நான் இது வரைக்கும் தாத்தா பாட்டி சிலை, செட்டியார் அம்மா அவங்களுடைய ஆட்சியுடைய சிலையெல்லாம் நான் வந்து சின்னதா பார்த்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஆள் உட்கார்ந்துருக்க மாதிரியே அவ்வளவு பெரிய சிலையா 2 அடி அந்த மாதிரி ஒரு பெரிய சிலையா செட்டியாரும் ஆச்சியம்மாவும் உட்கார்ந்துருக்காங்க. அழகா இருக்கு. கிருஷ்ணர் சூப்பரா இருக்காரு. நம்ம ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ரொம்பவே அழகா பண்ண முடியும். அந்த கேப் எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால அவருக்கு என்ன மாதிரி அலங்காரம் நம்ம பண்றோம் ஆசைப்படுறோமோ அது மாதிரி பண்ண முடியும். துர்கா லட்சுமி சரஸ்வதியே 3 அடி உயரத்துல ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. முன்னாடி நம்ம காட்டினது நின்ற திருக்கோலத்துல முப்பெரும் தேவியர் பார்த்தோம். இப்ப நம்ம பாக்குறது அமர்ந்த கோலத்துல அழகா இருக்காங்க. துர்கையாவே இருக்கிறதும், மகாலட்சுமி தாயார் அவ்வளவு லட்சணமா அந்த முகம் இருக்கிறதும், சரஸ்வதி வீணை மீட்டக்கூடிய அந்த அழகும் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு அழகான ஒரு செட்டா இருக்கு. இந்த 3த்தையும் ரொம்ப பிரம்மாண்டமா காட்டணும், என்கிட்ட வேற பொம்மைகள்லாம் இல்லை, வச்சு பாதுகாக்க முடியல, ஆனா பெருசா வாங்கி ஒரே ஒரு செட்டப்பை மட்டும் வச்சு நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான சாய்ஸ் இந்த முப்பெரும் தேவியர். நாலடிக்கு இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணர் அவ்வளவு அழகா இருக்கு. அவருடைய அந்த சிகை அலங்காரம் பார்க்கட்டும், அந்த கிருஷ்ணர் கொண்டன்னே சொல்லுவோம் இத, அந்த அளவுக்கு அழகா அவர் இடுப்புல கை வச்சுட்டு நிக்கிற அந்த அழகு, கால் பாதம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்களுடைய கால் பாதம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா நகைகள்லாம் போட்டு அவருடைய நாமம், அவருடைய புன் சிரிப்பு, அந்த முகம் வந்து ரொம்ப லட்சணமா வடிவமைச்சிருக்காங்க. அழகா இருக்கு. கிருஷ்ணரும் ராதாவும் ஒரு ரொமான்டிக் போஸ்ல இருக்கிறது, ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி பெருமாள் தாயாரோட இருக்கக்கூடிய காட்சி, பாண்டுரங்கன் ருக்குமாயி இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ராமர் ஆஞ்சநேயர், கிருஷ்ணர் ராதாவோட இருக்கிறது, பெருமாள் மகாலட்சுமிய நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணரா இருக்கிறது. கீழே உடுப்பி கிருஷ்ணரை பாக்குறீங்க. பக்கத்திலேயே மங்களாசாசன பெருமாள்னு பெருமாள் மட்டும் இருக்கிற காட்சியும் நம்ம பாக்குறோம். துவாரகீஸ்வரர் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க, துவாரகாபுரி கிருஷ்ணர். பக்கத்திலேயே பஞ்சமுக ஆஞ்சநேயர், உடுப்பி கிருஷ்ணரே இன்னொரு சிலை அங்க இருக்கிறத பாக்குறோம். ஆஞ்சநேயர் இருக்காரு. பெரிய திருவடி சிறிய திருவடின்னு நீங்க கேட்டீங்கனாலே கிடைக்கும். இங்க பெருமாளும் தாயாரும் இருக்கக்கூடிய காட்சி. பெருமாள் தாயார்லயே 2 சிலை உங்களோட சாய்ஸஸ்க்காக அவங்க ஒரு டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க. கருடாழ்வாரும் நம்ம பாக்குறோம். ராமர் பரிவாரத்தை அப்படியே வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆண்டாள் வந்து கண்ணாடியில பார்க்கும்போது கிருஷ்ணர் முகம் தெரியுது இல்லையா, அந்த காட்சி நம்ம ஏற்கனவே பெருசா பார்த்தோம். ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி பெருமாளை, அதாவது 4 அடி உயரத்துல பார்த்தோம். அடுத்தது சின்ன சைஸ்ல இவருமே வந்து 1.5 அடி உயரத்துல இருக்கிறாரு. அப்படி ஒரு இந்த கிருஷ்ணர் பாருங்க, கொஞ்சம் வெறப்பா இருக்கிற மாதிரி இருக்காரு. அழகா குண்டு கிருஷ்ணரா இருக்காரு. ஸ்ரீனிவாச பெருமாள் கையில கலசத்தோட வரக்கூடிய ஒரு காட்சி. இங்க ஆஞ்சநேயருடைய சொரூபமும் பார்க்குறோம். நாமக்கல் ஆஞ்சநேயர், அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர்னு நிறைய பார்க்க முடியுது. பெருமாளும் சரி, சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சாய்நாதரும் பார்க்குறோம். அதாவது துவாரகாபுரி கிருஷ்ணரையே பெரியது சின்னதுன்னு சைசஸ்லயும் நம்ம பார்க்க முடியுது. பெருமாளையும் அப்படி பார்க்கலாம். வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா காளிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய கிருஷ்ணர் பார்க்குறோம். வைரமுடி பெருமாள் நீங்க பாக்குறீங்க. இந்த குட்டி கிருஷ்ணரை தான் அழகா வர்ணிச்சு நம்ம பேசிட்டோம்.
கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கிருஷ்ணர் பார்க்குறோம். பக்கத்துலேயே சிவா விஷ்ணு பிரம்மாவுடைய 3 திருமேனிகளையும் பார்க்க முடியுது. இது அந்த காலத்தில் ரவிவர்மா பெயிண்டிங் மாதிரியான ஒரு விஷயமா தான் இந்த ராதாகிருஷ்ணரை ரொம்ப ரொமான்டிக் போஸ்டில் இருக்கிறத நம்ம சொல்லுவோம். அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய சிலைகளாக வச்சுருக்காங்க. இந்த பொம்மைகள் ஒன்னொன்னுமே ஒரு கதை சொல்லுன்ற மாதிரி ஒரு திவ்ய தேச பெருமாளா இவங்க அத்தனை பேரும் இருக்காங்க. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த படியை தான் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வீடியோவோட லென்த் அதிகமாகிடக்கூடாதுங்கிறதுக்காக பார்ட் 1 நிறைவு பண்ணுறேன். பார்ட் 2 வீடியோவுக்காக நீங்கள்லாம் ஆவலோடு காத்துட்ருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.